என்னடா இது பாயாசமான்னு பார்க்குறீங்களா? பாயாசம்லாம் இல்லைங்க. உளுந்தங்கஞ்சி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உளுந்தங்கஞ்சிக்கு ஃபஸ்ட்டு உளுந்த 1 டம்ளர் எடுத்து நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாம். அதை ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம். அதுக்கப்புறம் அதே பேனில் அரிசி வந்து 1/2 டம்ளர் எடுத்துக்கலாம். அரிசியும் நல்லா பொன்னிறமா வதங்கினதுக்கப்புறம் அதையும் ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சிடலாம். அதுக்கப்புறம் பொட்டுக்கடலையும் 1/2 கப் எடுத்துக்கலாம். அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கலாம். நான் வந்து இதை 2 ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த 2 ஸ்பூன் போட்டிங்கன்னாவே 1/2 டம்ளர் 2 டம்ளருக்கு மேலே வரும். அதனால் வந்து நான் 2 ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கிறேன். அதுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் லைட்டாக பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம், சுகரும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா என் பையன் சுகர் ஆட் பண்ணால் தான் குடிப்பான். அதனால் சரின்னு சொல்லிட்டு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கருப்பட்டி தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கருப்பட்டி இல்லைன்னா பனங்கற்கண்டு இல்லைன்னா நாட்டு சர்க்கரை அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டெய்லியும் குடிச்சிட்டு வந்தால் ரொம்ப நல்லது. இடுப்பு வலி, கால் வலி, கை வலி, எலும்புகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.